வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான தி பீச் ஹவுஸ் மர்டர்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். படம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல. இப்ப மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஜன்னலுக்கு வெளியே இருந்து ஒரு மர்ம நபர் இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. யாரு என்னன்னு தெரியல. இப்ப மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு இவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாரு. இப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்து போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. அதாவது இந்த வீட்டுல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் போக சொல்லிட்டு பொறுமையா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா சாராவோட கல்யாண கேசட் தான் ஓடிட்டு இருக்கு. சாராவோட ஹஸ்பண்ட் பேரு மைல்ஸ் அப்படின்றது. அவர் கூட கல்யாணம் பண்ண வீடியோ எல்லாம் ஓடுது. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இவங்க இருக்காங்கல்ல, யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல சாரா அடிப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இவங்களும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு தகவலை பாஸ் பண்றாங்க. அப்பதான் பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இங்க யார் இருக்கா அப்படின்ற மாதிரி பொறுமையா இவங்களும் பாத்ரூம் வராங்க. அந்த இடத்துல பார்த்தா சாராவோட ஹஸ்பண்ட் மைல்ஸ் தான் இருக்காரு. அவர் கை முழுக்க ரத்தமா இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. மைல்ஸும் இவங்களை பார்த்து சொல்றதுக்காக வராரு. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாராக்கு இன்னும் அந்த ஞாபகம்லாம் இருக்கு. அந்த ஞாபகத்தினால இவங்க தூக்கத்துல இருந்து சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. சாராவை பொறுத்த வரைக்கும் மிஸ்ட்ரி புக்லாம் எழுதுற ரைட்டரா தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல. அதனால இவங்களுக்கு சரியா கதை எழுத வரமாட்டேங்குது. கஷ்டப்பட்டு இவங்களும் பாதி கதையை முடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு மேல கதையை எப்படி கொண்டு போறதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சாராவும் பயப்படுறாங்க. இப்ப சேஃப்டிக்காக ஒரு கட்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா சாராவோட ஃப்ரெண்டு ஆலிசன் அப்படின்றவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் நீ இந்த பயத்தை விட்டு வெளியே வரலையா அப்படின்ற மாதிரிலாம் ஆலிசன் கேக்குறாங்க. ஆலிசனை பொறுத்த வரைக்கும் சாராவோட மேனேஜர் மாதிரி இருப்பாங்க. சாரா இன்னும் மைல்ஸோட போட்டோலாம் வீட்டுல வச்சிருக்காங்கல்ல, இந்த போட்டோலாம் தூக்கி போடாம எதுக்காக இன்னும் வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இவங்க மேனேஜர்னு சொன்னல, புக் எந்த அளவுல இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரினும் பாதி தாண்டிட்டேன், ஆனா ரைட்டர் பிளாக் ஏற்பட்டுச்சு, என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படி உனக்கு கதை எழுத வரும்? ட்ரிப் மாதிரி 2-3 நாள் வெளியே போயிட்டு வா, கதைக்கான ஐடியா ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் ஆலிசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே போனனாலே ஈரின் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. நீ அந்த சம்பவத்தை நினைச்சு இன்னும் பயப்படுறேன்னு எனக்கு தெரியுது. அதையே நினைச்சு எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? நான் ஒரு பீச் ஹவுஸை பத்தி சொல்றேன், அந்த இடத்துல ஒரு 2 நாள் மட்டும் தங்கிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃப்ரெண்டு ரொம்ப சொல்றதுனால சாராவும் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஒரு பீச் ஹவுஸ் சஜஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி ஈரினோ வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க தான் புக் பண்ற வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க. அந்த பீச் ஹவுஸ்க்குள்ள வந்து செக் பண்றாங்க. வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு பக்கத்துலயே பீச் வேற இருக்கு. இவங்களும் அந்த பீச்சை ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பீச் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய பேர் ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காங்க. அதுல ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. இவங்களும் பதிலுக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜாக் அப்படின்ற ஒரு நபர் இவங்களை மீட் பண்ணிட்டாரு. மேடம் நீங்க சாரா தானே, உங்க புக்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அவருக்கு நன்றிலாம் சொல்றாங்க. உங்களோட புது புக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. அதுக்கான முயற்சியில தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துரும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம், என் ஒய்ஃபுக்கும் உங்க போட்டோவை காட்டணும், சேர்ந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் அவருக்கு போட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்துடுறாங்க. இப்ப அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த நபரை பார்க்கணும்ன்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த நபர் காணாம போயிடுறாரு. சரி பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல்ல எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பீச்ல பார்த்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரா பக்கத்துல வந்து பேசுறாரு. ஈவினிங் உங்களை பீச்ல பார்த்தேன், நீங்க ரைட்டரா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. வாங்க என் கூட டின்னரை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க முதல்ல தயங்குறாங்க. ப்ளீஸ் மேடம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இவர் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கதைக்கான ஐடியா பெருசா கிடைக்கல, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க என்ன மாதிரி கதை எழுதுவீங்கன்னு கேக்குறாரு. மேக்ஸிமம் மர்டர் மிஸ்ட்ரி தான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க எல்ஏல இருந்து தானே வரீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இல்ல மோஸ்ட் ஆஃப் த ரைட்டர் அங்கதான் இருப்பாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, நானும் எல்ஏ தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்த ஒரு வாரம் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போனோம்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்டைரக்டா இவங்க நம்பரை கேட்கறாரு. இவங்களுக்குமே அவரை பிடிச்சிருக்கு. அவர் பேரு டோனி அப்படின்றது. அதனால அவருக்கு நம்பரை தந்துடுறாங்க. இப்ப ஃபார்முலா அங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில ஈரினும் பீச்ல ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கஃபே இருக்கிறத கவனிச்சு கஃபேல காஃபி குடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு இவங்க எக்ஸ் ஹஸ்பண்டான மைல்ஸ் வராரு. அவரை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நீ எப்படி இங்க வந்த, என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு.
பொய் சொல்லாத, என்ன ஃபாலோ பண்ணி தானே வந்த, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் எதர்ச்சியா தான் வந்தேன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி பக்கத்துல வராது. என் பக்கத்துல வரத முதல்ல கிளம்புன்னு சொல்றாங்க. ஓகே நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்ப ஈரினும் வீட்டுல உட்காந்து கதைக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி டைப் பண்ணிட்டு இருக்கும் போது பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க செலிபிரிட்டியா மாறிட்டாங்கல்ல, அதனால ஒரு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் லேட்டா வராங்க. இதனால இந்த மைல்ஸும் கோவப்படுறாரு. இவ்வளவு நேரமா வீட்டுக்கு வரதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எவன் கூட சுத்திட்டு வந்த அப்படின்ற மாதிரி தப்பு தப்பாலாம் பேசுறாரு. இதனால கோவப்பட்டு பதிலுக்கு இவங்களும் பேசுறாங்க. கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை அடிச்சு லைட்டா டார்ச்சர்லாம் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் பிரசன்ட்ல இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு கதை எழுதுற மூடே போயிருது. அதனால லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. சரி படுப்போம் அப்படின்ற மாதிரி நைட்டு படுத்து இவங்க தூங்குறாங்க. இப்ப காலையில கண் முழிக்கும் போது பக்கத்துல யாரோ இருக்க மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஃபேன் ஒரு நபர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் தான் ஜட்டியோட இருக்காரு. இத பாக்குற இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உன்னோட ஒரு கதையில ஈரின் கண் முழிச்சு பார்க்கும் போது ஒரு நபர் இந்த மாதிரி தான் இருப்பான். அப்பதான் நைட்டு ரெண்டு பேருமே ஹேங் ஓவர்ல ஒன்னா இருந்துட்டாங்கன்னு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்க கத்தி எடுத்துறாங்க. நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல வந்தனா குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ போன் எடுத்து வேகமா போலீஸ்க்கு இந்த தகவல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதர்ச்சியா போலீஸ் ஜீப் இந்த வழியா வந்துட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட இந்த ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து இங்க இருந்து ஓடிடுறான். இவங்களும் போலீஸ் வந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்காக வேகமா வாசல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா போலீஸ் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. இவங்க போன்ல தான் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு ஆலிசனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆலிசன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஆலிசன் கேட்டுட்டு இருக்காங்க. என் ஃபேன்ன்ற மாதிரி என்கிட்ட பேசினா இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க மைல்ஸை மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, மைல்ஸை மீட் பண்ணதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. எது மைல்ஸை நீ திரும்பி மீட் பண்ணியா, இத பத்தி தானே முதல்ல நீ சொல்லிருக்கணும். மைல்ஸ் சொல்லி கூட இவன் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த இடத்துல நீ இருக்க தேவையில்ல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆலிசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, நான் போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறேன். இதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் வீட்லயே அடைஞ்சு கிடந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த மைல்ஸுக்காக பயந்து வீட்லயே இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன இங்கேயே இருக்க விடு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டை பார்த்து கேக்குறாங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, கோல்ஃப் பேட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தராங்க. யார் வந்தாலும் சரி யோசிக்காம அடிச்சிரு, அதே மாதிரி இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தராங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் வேணா உன் கூட நான் ஸ்டே பண்றேன், அதுக்கப்புறம் எல்லையிலே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. இதனால ஈரினும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரின் காலையில சீக்கிரமா கண் முழிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட் அசந்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால நம்ம மட்டும் ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கார்டன் ஏரியாவுக்கு வந்து ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் மைல்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, கதவை திறந்து உள்ள வரலான்னு பாக்குறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கோல்ஃப் பேட்டை வச்சு இவர் அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. முதல்ல வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, பேசதான் வந்திருக்கேன், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் பேச வான்னு சொல்லிட்டாரு. ஓகே வெளியேறு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப பீச்ல வச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சந்தேகப்பட்டு உன்னை திட்டிருக்கேன், அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த சம்பவத்தை நான் பண்ணல, வேற யாரோ தான் முன்கூட்டியே வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ் கிட்டயும் இதே பொய்ய தான் நீ சொன்ன அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல கண்முழிக்கிறாங்க. ஜன்னல் வழியா பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. போலீஸ் வரும்போது நீ தானே வீட்டுக்குள்ள இருந்த அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் அடிச்சிருப்பேன் நீ நினைக்கிறியா, ஆக்சுவலா உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்கிறதுக்காக தான் உன் மேல கைய வச்சேன். அப்படி ரத்தம் இருக்கிறதுனால தான் போலீஸ் சந்தேகப்பட்டு என்ன லாக் பண்ணிட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இப்போ வரைக்கும் வேலை கூட கிடைக்காம கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஆலிசன் வந்து இவர் அடிக்கிறாங்க. முதல்ல இங்க இருந்து ஓடுறா அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விட்டுறாங்க. அவன் நார்மலா தான் பேசிட்டு இருந்தான், எதுக்காக அடிச்சு அப்படின்ற மாதிரி ஈரினும் ஆலிசன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஆலிசன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு கேக்குறாங்க. அவர் வந்து சில விஷயங்களை சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஈரினும் ஆலிசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆலிசன் என்ன சொல்றாங்கன்னா, அவன் சொல்றதெல்லாம் சுத்த போய் நீ நம்பாத, லவ் பண்ணும் போதே உன்னை நல்லா போய் சொல்லி ஏமாத்திட்டான். டோனின்னு ஒரு பையன் கூட பழகிட்டு இருக்கிறதா சொன்னல, அந்த டோனி என்னமோ உனக்கு சரி வருவான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க கதை எழுதுறதுக்காக தான் வந்திருக்க, கதை எழுதிட்டு சீக்கிரமா கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக அவ்வளவு மோசமா அடிச்சு அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இந்த வாட்டியாவது அடிச்சேன், அடுத்த வாட்டி உன் பக்கத்துல வந்தானா கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இப்படிலாம் பேசுறா அப்படின்னு ஈரின் யோசிக்கிறாங்க. ஈரின் இப்ப டோனி கூட பழகுறாங்க. டோனி கூட பேசுறதுலாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால டோனியை வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க.
இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாத்தா வீட்டுக்கு வராங்க. அப்ப அங்க இருக்க சேர் டேபிள்லாம் உடைஞ்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என் எக்ஸ் ஹஸ்பண்ட பத்தி சொன்னல, கண்டிப்பா அவனோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஜாக் ஜட்டியோட வந்தாரு பாத்தீங்களா, அத பத்தியும் சொல்லிருப்பாங்க. இப்ப நைட் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப பெட்ரூம் வந்தவங்க இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. காலையில டோனியை அனுப்பி விடுறதுக்காக வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. சரி ஏதாவதுனா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி டோனியும் இங்க இருந்து கிளம்புறது. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவங்க ஜன்னல் வழியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா அவரை கவனிக்கிறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்த வச்சு ஜாக்கு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவன் எதுக்காக ஜாக்கு கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா இந்த விஷயத்த பாக்குறாங்க. இப்ப ஜாக்கு காரை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, கதவை திறந்துட்டு வேகமா டோனி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க கிட்ட எதுக்காக பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ஜாக்குன்னு ஒரு நபரை பத்தி சொன்னல, அந்த ஜாக்கே இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. நான் நார்மலா அவங்க கிட்ட பேசல, ஒரு இடத்த பத்தி வழி கேட்டான், நான் அதை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவர் சொல்றத நம்புறதா வேணாமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவர்கிட்ட நம்புற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. நீ எல்லிய தானே அப்படின்ற மாதிரி கேட்டார்ல, இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை இவர் ஆரம்பத்துல இருந்தே நம்மள ஃபாலோ பண்றாரான்னு யோசிக்கிறாங்க. சரி பாப்போன்ற மாதிரி ஈரினும் இவர் அனுப்பி விடுறாங்க. இப்ப டோனி இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, வேகமா கார் எடுத்துட்டு இவரை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எங்க போறாருன்ற மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கிட்ட தான் வராரு. வீட்டுக்கு வந்தவர் ஒரு கயர் எடுக்கிறாரு. அதே மாதிரி டக்ட் டேப் எடுக்கிறாரு. இது எதுக்காக எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எடுத்தவர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப எங்க போறான் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களோட வீட்டுக்கே தான் திரும்பி வராரு. அவர் வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற ஒரு வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்க சேஃப்டிக்காக ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. அவர் கார்டன் ஏரியால தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. இவங்களும் டோனின்னு சடனா கூப்பிட்டுறாங்க. நீ பயம்புத்திட்ட அப்படின்ற மாதிரி அவரை இவங்களை பாக்குறாரு. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சேர் எல்லாம் சரி பண்ணி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கயிறையும் டக்ட் டேப்பையும் வச்சு எப்படி சேரை சரி பண்ண முடியும்? நீ என்ன லாக் பண்றதுக்காக தானே வந்த, நீ கண்டிப்பா அந்த ஜாக்கோட ஆளை தான் இருப்பேன்னு சொல்றாங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க செம்ம கோவத்துல அவரை கண்டமேனிக்கு திட்டிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன நம்பல, இதுக்கப்புறம் நம்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி சோகமா கிளம்பி போயிடுறாரு. இவங்க எதுனாலும் ஃப்ரெண்டு கிட்ட தானே சொல்லுவாங்க. இப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சிடுறாங்க. நீ இந்த அளவுக்கு மோசமா டோனியை திட்டணுமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கேக்குறாங்க. ஏன்னா மைல் செலவு அவன் மோசமா எனக்கு தெரியல, உனக்கே நீ பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா அவன் கிட்ட சாரி கேளு, இல்லனா அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்லிடுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால எழுதவே முடியல. திரும்ப திரும்ப சில விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. டோனி நல்ல டைப்பா தான் தெரிஞ்சிருப்பாரு. அவரை போய் சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி மைல்ஸ் அந்த தப்பெல்லாம் பண்ணாம இருந்தா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கிச்சன் ஏரியாக்கு வந்து காஃபி போட்டு எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜாக் வீட்டுக்குள்ள வந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டு மைல்ஸை போட்டு அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு வாட்டி வந்தா கொன்றுவன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் திடீர்னு சவுண்ட் கேக்குது. இவங்களும் வேகமா லேப்டாப் இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா லேப்டாப் காணாம போயிருக்கு. இப்ப கதவு திறந்து இருக்கிறதுனால கதவை திறந்து வெளியே பாக்குறாங்க. யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. யாரு என்னன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. உன் லேப்டாப் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாக் தான் பேசிட்டு இருக்கான். நீ தான் லேப்டாப் எத்தியா, எதுக்காக எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கதைக்காக தான் எடுத்தேன். அந்த கதை உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். கதை வேணும்னா இவ்வளவு காசு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்றான். அவ்வளவு அமௌண்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினும் ஆலிசனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நீ கிளவுட் ஃபைலா கூட ஷேர் பண்ணி வைக்கலையா அப்படின்ற மாதிரி ஆலிசன் கேக்குறாங்க. அப்படி வச்சா திருடு போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல, அதனால தான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆலிசன் சொல்றாங்க. அந்த கதையை வேற ஈரின் சீக்கிரமா ஒப்படைக்கணும். காசு கொடுத்து வாங்கலாம்னா அவ்வளவு காசு ஈரின் கிட்ட இல்ல. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, டோனியை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி டோனியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. குக்கீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நார்மலா பேச்சு கொடுக்குறாங்க. அன்னைக்கு நான் தேவையில்லாம உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்க மேல தப்பு இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவையில்ல, அந்த ஹெல்ப் பத்தி நேரடியா இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி டோனி கேக்குறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஆனா போலீஸ் பேருக்கு தான் கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க விசாரிச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, காசோட அளவை நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி நிறைய பேப்பரை ரெடி பண்ணிக்கிறாரு. அதாவது காசுக்கு நடுவுல பேப்பரை வச்சு தந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு கால் வருது. அந்த ஜாக் தான் பேசுறான். காசை ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறான். இவங்களும் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வந்து தரணும், தனியா தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவன் சொன்ன இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடியே டோனியோ மறைஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்காரு. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஜாக் இவங்களுக்கு பின்னாடி வந்துடுறான். காசை தா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கறான். முதல்ல லேப்டாப்பை தான் கேட்கறாங்க. நீ காசு தந்தா தான் லேப்டாப் தருவேன்னு சொல்றான். அதனால இவங்களும் காசை தந்துடுறாங்க. அந்த காசை பண்டெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கறான். நிறைய காசு இல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அவன் பண்டல ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது டோனியும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப ஓபன் பண்ணவன் காசை செக் பண்றான். அப்பதான் இவங்க பேப்பர் வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப கோவப்பட்டு ஈரின் அட்டாக் பண்ற மாதிரி வரான். அதுக்குள்ள டோனி வந்து இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களும் கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் காயப்பத்திட்டு வேகமா லேப்டாப் எடுத்துட்டு ஓடிடுறான். இவங்க ரெண்டு பேருமே காயப்பட்டது மட்டும் தான் மிச்சம். இப்ப ரெண்டு பேருமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு தான் லேப்டாப் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி டோனி சொல்றாரு. லேப்டாப் ரெண்டாவது தான், எனக்காக நீ இவ்வளவு ட்ரை பண்ணல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப நைட் இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில முழிச்ச ஈரன் இருக்காங்கல்ல, ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் மேல கை வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நபர் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. யாரோ நைட் வந்து கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் நார்மலா இவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க ஜாக்க போய் பார்த்தாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு ஜாக் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல மைல்ஸ் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, எனக்கு ஜாக் மேலதான் சந்தேகம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. ஈரினும் ஆலிசனுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டோனி இறந்து போயிட்டதை என்னால நம்பவே முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஜாக் தான் இப்படி சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜாக் தான் கத்தியால குத்தி சாவடிச்சிருப்பான்னு என்ன நிச்சயம், உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் மைல்ஸ் கூட இந்த விஷயத்தை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ எப்ப பாரு மைல்ஸையே எதுக்காக சந்தேகப்படுற அப்படின்னு ஈரின் கோவப்படுறாங்க. உன் மேல கூட எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் மேல சந்தேகமா அப்படின்ற மாதிரி ஆலிசன் கேக்குறாங்க. கத்தியால குத்தி தான் டோனி கொலை செய்யப்பட்டிருக்கான்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி என்கிட்ட பேசினாரு, அவர் தான் சொன்னாருன்ற மாதிரி இவங்க புரிய வைக்கிறாங்க. உனக்கு என்ன இப்ப கதை ரெடி பண்ணி அனுப்பணும் அதானே, நான் ரெடி பண்ணி அனுப்புறேன்னு ஈரின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ ரெடி பண்ணி அனுப்பினாலும் வேஸ்ட் தான், ஏன்னா நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. இதை கேட்கிற ஈரினுக்கும் கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. இவங்க அட்டன் பண்ணி பேசுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜாக் தான் பேசுறான். ஒழுங்கா காசை தந்திருக்கலாம், தேவையில்லாம ஹீரோயிசம் பண்ணி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ தான் கொலை பண்ணியா, எதுக்காக டோனியை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் கூட அவன் க்ளோஸா இருந்தது எனக்கு பிடிக்கல, அதனால தான் கொலை பண்ணிட்டேன், ஏன்னா நான் தான் உன்னோட தீவிர ஃபேனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நீ மைல்ஸை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல, சமயத்துக்காக காத்துட்டு இருந்தேன், ஒரு நாள் உன் வீட்டுக்குள்ள பூந்து உன்னை அட்டாக் பண்ண, பார்த்தா அவன் அதுல சிக்கிக்கிட்டான், உன்னை நினைச்சு இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், சரி உன்கிட்ட இருந்து ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆயிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்க விளையாட்டை காமிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உன்னோட லேப்டாப் உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். மைல்ஸ் மேல தப்பு இல்லைன்றது இப்பதானே உங்களுக்கு புரியுது, அதனால மைல்ஸை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. தேவையில்லாம உன்னை தப்பா புரிஞ்சு நான் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசம் ஜெயில இருந்தது கூட பிரச்சனை இல்ல, ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை காரணம் காமிச்சு யாருமே எனக்கு வேலை தர மாட்டாங்க, அதனால இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி நீ ஒரு வீடியோ பேசி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நீங்க சொல்றது இந்த நபரை பத்தியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இவன் உண்மையான பேரு ஜாக் எல்லாம் கிடையாது, இவனை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எல்லாம் சப்ளை பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கான், சீக்கிரமே எங்க கையில சிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்களும் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பதான் மறைஞ்சிருக்க ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, சடனா அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவங்களும் தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா மைல்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த மைல்ஸ் ஒரு ராடை வச்சு இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஜாக்கும் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான். மைல்ஸ் செக் பண்ணும் போது தான் ஜாக் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. உன்னை பார்த்து ஒரு பொக்கேவை தரதுக்காக தான் வந்தேன், அப்பதான் இந்த விஷயத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் இப்ப வந்தாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மைல்ஸும் பயப்படுறாரு. இது நீ புடி அப்படின்ற மாதிரி இவங்க கையில தர வராது. செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி நீ தப்பிச்சுக்கலாம் புடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் முதல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறம் சரின்ற மாதிரி கையில வாங்கிடுறாங்க. இப்ப மைல்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கார் கிட்ட போய் ஒரு பொக்கேவை எடுத்து தர மாதிரி வராது. இப்ப வேணாம் முதல்ல கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. வீட்டுக்குள்ள வரும்போது அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, கையில மாட்டின ராடை வச்சு அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இறந்து போனவன் கெட்டவன்ல, அதனால எங்க வேலை மிச்சம் தான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களும் மைல்ஸுக்கு ஆதரவா வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்க. நான் மைல்ஸுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணேன், ஆனா மைல்ஸை பத்தி புரிஞ்சுக்காம நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், மைல்ஸ் அந்த சம்பவத்தை பண்ணல, அதனால மைல்ஸை எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாங்க. 2 நாள் கழிச்சு ஈரினுக்கு கால் வருது. மைல்ஸ் தான் போன்ல பேசுறாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வந்தேன், கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், அதுக்கு காரணம் நீ போட்ட வீடியோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஹாப்பியா இருக்கல அது போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, திரும்பி நம்ம மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் முதல்ல வேணான்ற மாதிரி இழுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. லவ் பண்ண டைம்ல இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டே இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ற இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இப்ப பழைய மெமரிஸ் எல்லாம் பேசுறதுனால இவங்க ஒரு மொமெண்ட்ல கிஸ் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண டைம்ல இவங்க ரைட்டர் ஆவறதுக்காக இவர் நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. அத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நீ ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகும் போதே சடனா ஊசியை இவங்களோட கழுத்துல சொருவிடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு இவங்க கேக்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே என்னோட பிளான் அப்படின்ற மாதிரி மைல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஜாக்கி இவர் சொல்லி தான் அந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பான். நான் உன்னை அடிப்பேன் நீ ஓடிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடிச்சிருப்பாரு. அன்னைக்கு நைட்டும் அடிச்சது நீ தானேன்னு கேக்குறாங்க. சந்தேகமே வேணாம் நான் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் நல்லா கவனிச்சுக்கிட்டதெல்லாம் ஏத்துக்கிட்டல, அதே மாதிரி அடிக்கும் போதும் கொஞ்சம் வாங்கிக்கிட்ட என்ன. அன்னைக்கு நீ பார்ட்டிக்கு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி வந்து உன்னை அடிச்சேன். தப்பிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா நீ என்ன மாட்ட வச்சிட்ட. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அதுக்கு கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. குடி போதையில ஸ்விம்மிங் பூல்குள்ள மூழ்கி இறந்து போன மாதிரி செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கேத்த செட்டப் எல்லாம் இவர் அமைச்சு வச்சிருக்காரு. இப்ப ஈரினை தூக்கிட்டு வந்து போடணும் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து ஆலிசன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் இவரும் ஸ்விம்மிங் பூல்குள்ள தூக்கி போடுறாரு. அந்த சவுண்ட் ஆலிசனுக்கு கேட்டது. இப்ப கோல்ஃப் பேட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து இவரோட மண்டிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. இவரும் மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப ஆலிசன் வேகமா தண்ணிக்குள்ள இறங்கிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட வேகமா வெளியே எடுத்துடுறாங்க. ஈரின் நிறைய தண்ணி குடிச்சிருக்காங்கல்ல, இப்ப பிரஸ் பண்ணி இவங்களும் தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் அடி வாங்கின இவரும் எந்திரிச்சிடுறாரு. இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து ஆலிசன் அட்டாக் பண்றாரு. அவங்கள பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. இந்த சமயம் ஈரினோ கண் முழிச்சிடுறாங்க. இப்ப ஈரினே இவரு கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் போது ஈரின் கையில ஒரு கத்தி மாட்டுது. அதை வச்சு இவரோட வயிற்றுல குத்தி ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அதே மாதிரி உள்ள மாட்டிருக்க ஃப்ரெண்டை வெளியே எடுத்துடுறாங்க. இப்ப அவர் இறந்து போனதை இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த கதை போனா என்ன, இப்ப நிறைய சம்பவம் வந்து இது ஒரு கதை மாதிரி கிடைச்சிருச்சுல, இந்த கதையை நம்ம கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதையில டோனி இறந்து போயிட்டான், எனக்கு இந்த கதை வேணாம்னு சொல்லிட்டாங்க. டோனி கதையில சாகாத மாதிரி நம்ம வச்சுக்கலாம்னு ஆலிசன் சொல்றாங்க. இப்ப டோனியும் ஈரினை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஈரினும் சந்தோஷமா ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பேசிட்டு இருக்க ஈரின் கண்ண மூடி இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவர் திரும்பி வரமாட்டார்ல அப்படின்ற மாதிரி சோகமா பீச்சை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆலிசன் இருக்காங்கல்ல, என்ன முடிவு எடுத்திருக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரினோ மர்டர் மிஸ்ட்ரி புக் எதுக்காக எழுதணும், நம்ம ஒரு லவ் ஸ்டோரியை எழுதலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த வாட்டி நான் மர்டர் மிஸ்ட்ரி எழுத போறது இல்ல, ஒரு லவ் ஸ்டோரி தான் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ லவ் ஸ்டோரி எழுதினாலும் புதுசா இருக்கும், சீக்கிரமா வேலையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி ஆலிசன் சொல்றாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.